ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நான் பார்க்க போற படம் 2019 பிப்ரவரியில ஒரு சைனீஸ் படமாக, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக ரிலீஸ் ஆன தி வாண்டரிங் எர்த். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். சூரிய குடும்பத்துல சூரியனை சுத்திக்கிட்டு இருக்க பூமியுடைய அந்த சுழற்சி திசையை மாத்தி அத வேற ஒரு ஸ்டார் சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் கடைசியில சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். நம்ம வடிவேல் படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு வரும். தமிழ்நாட்டை அல்லாக அப்படியே தூக்கி நேர டெல்லி பக்கத்துல வச்சிட்டோம்னா கொடுக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு மிச்ச மீதி இருக்கிற கொசுரை பக்கத்துல இருக்க மாப்பி ஊப்பிக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு. அந்த படம், அந்த காமெடி பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆச்சு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அத காமெடியாக நினைக்காம உண்மையாக அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த படம். இப்போ இந்த படத்துடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கம்ப்ளீட்டா சார் நீங்க ஸ்பாய்லரை கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது ஸ்பாய்லர் கிடையாது. இந்த படத்துல இவங்க என்ன பிளான் ஒண்ணு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நான் ஒரு 4 லைன் சொல்லிடுறேன். அந்த பிளான் என்ன பண்றாங்க அப்படின்னே தெரியல அப்படின்னா உங்களுக்கு கதைக்களத்துல பல இடங்கள்ல என்ன சொல்ல வர்றாங்கிறதே புரியாம போயிடும். அதுக்காகத்தான் அந்த பிளானுடைய ஒரு லே அவுட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சூரிய குடும்பத்துல சூரியனை பூமி சுத்தி வருது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பூமி அதையும் சுத்திக்கிட்டு அதே நேரத்துல சூரியனையும் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல சுத்தி வருதுங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஆனா சூரியன் தன்னுடைய செயல்திறனை கூடிய சீக்கிரம் இழக்க போகுது. இன்னும் ஒரு அதிகபட்சம் போனா 100 வருஷம். அதுக்கப்புறம் சூரியன் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி போகுது. அதுக்கப்புறம் சூரியனே இருக்காது. இந்த காரணத்தினால பூமியும் ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது. இதுல இருந்து பூமியையும் பூமியுடைய மக்கள் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அந்த சோலார் சிஸ்டத்துல சூரியனை சுத்தி வர்ற அந்த பூமி ஒரு ஆர்பிட்ல சுத்துது இல்லையா, பூமியுடைய அந்த சுழற்சி வேகம், அந்த திசையெல்லாம் மாத்தி அதை இந்த சோலார் சிஸ்டத்துல இருந்து மூவ் பண்ணி வேற ஒரு ஸ்டார் சிஸ்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு இந்த உலகத்தில் இருக்க அவ்வளவு நாடுகளும் ஒன்னா சேர்ந்து UEG, அதாவது யுனைடெட் எர்த் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அரசை உண்டாக்கி, அந்த அரசு என்ன டிசைட் பண்ணுது அப்படின்னா ஒரு 10,000 மிகப்பெரிய ராட்சச ஒரு த்ரஸ்ட கிரியேட் பண்ற ராட்சச இன்ஜின்ஸ். அந்த இன்ஜின்ஸ ஒரு 10,000 இன்ஜின்ஸை வச்சு நம்ம ஆர்டிபிஷியலாக செயற்கையாக ஒரு த்ரஸ்ட உருவாக்கி அதன் மூலமாக பூமி எந்த பாதையில இவ்வளவு நாளா சூரியனை சுத்தி வருதோ அந்த திசையை கொஞ்சம் நம்ம மாத்தணும். மாத்தி சூரியனை விட்டு பூமியை இன்னும் தூரமாக நம்ம எடுத்துட்டு போனோம். நம்ம எங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இங்க இருந்து ஜூபிட்டர் வழியாக வேற ஒரு ஸ்டார் சிஸ்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். ஆனா இந்த மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு 2500 வருஷம் ஆகும். இப்போதைக்கு ஒரு ஃபேஸா பிளான் பண்ணுவாங்க இல்லையா. முதல் ஃபேஸ்ல நம்ம பிளான் என்னன்னா ஜூபிட்டர் வரைக்கும் எப்படியாவது முதல்ல பூமியை நம்ம அந்த வேற பாதையில எடுத்துட்டு போனோம் சூரியனை விட்டு தனியா. இப்ப ஜூபிட்டர் போய் சேர்றதுக்கே 20 வருஷம் ஆகும். இதுக்காக இந்த யுனைடெட் எர்த் கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா நாட்டில இருந்து பல பேரை வானத்துக்கு, அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மிஷனுக்காக அனுப்புறாங்க. இந்த மிஷன்ல போகிற ஒரு நபர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா. படத்துடைய முதல் சீன்லயே ஹீரோ ஒரு 5 வயசு பையனா இருக்காரு. அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட ஒரு டெலஸ்கோப் வழியா வானத்துல பாரு ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுதா, அங்க ஜூபிட்டர் எல்லாம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அவர் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப தான் பையனை தன்னுடைய அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு, நான் இந்த மிஷனுக்காக போறேன்ப்பா, நான் போனா ரிட்டர்ன் வர்றதுக்கு 17 இருந்து 20 வருஷம் மினிமம் ஆகும், அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. அவர் போற அந்த மிஷன் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆர்டிபிஷியல் இன்ஜின்ஸை வச்சு ஒரு த்ரஸ்ட கிரியேட் பண்ணி பூமியை சூரியன்ல இருந்து இன்னமும் தூரமாக கொண்டு போய் ஒரு ஸ்டார் சிஸ்டத்துக்கு மூவ் பண்ற அந்த பிளான். அந்த பிளானுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேல இருக்கு இல்லையா, அது பக்கத்திலேயே ஒரு நேவிகேஷன் செட்டப் ஒண்ணு இருக்கு. அந்த நேவிகேட்டரை கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து கீழே இருந்து பல பேரை மேல ஒரு மிஷனுக்காக அனுப்புது. அப்படி ஒரு மிஷனுக்கு தான் ஹீரோவோட அப்பாவும் போறாரு. இப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சூரியனை விட்டு பூமி தள்ளி வர வர என்ன ஆகும், சூரியனே நம்ம உலகத்துக்கு இல்லாம போயிடும். அப்படி போச்சுன்னா
கம்ப்ளீட்டாக அந்த வெப்பம்ங்கிற விஷயமே இல்லாம ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுது உலகமே. அதாவது -83°C போயிடுது நம்ம பூமியுடைய அந்த லேயரே. சோ பூமிக்கு கீழே இந்த 83°C யார் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு கீழேயே ஒரு அண்டர்வேர்ல்டு ஒரு சிட்டி மாதிரியே ஒரு இடத்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே அப்படி ரெடி பண்ணி அங்கதான் மக்கள் இருக்கிறதாக காமிக்கப்படுது. இவங்க சாதாரண பூமியை பார்க்கணும் அப்படின்னாலே அந்த பாதாளத்துல அந்த கீழே இருக்க அண்டர் கிரவுண்ட் அங்க இருந்து ஒரு 4000-5000 அடி மேல வந்து ஒரு லிப்ட் மாதிரி ஒரு செட்டப்லாம் இருக்கு. அங்க வந்து தான் இவங்க பார்க்க முடியும். மேல வர்றதுக்கே பூமியில இருந்து வானத்துக்கு போறவங்க எல்லாம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் எப்படி போறாங்க, அதே மாதிரி உடைகள், அதே மாதிரி ஹெல்மெட் இதெல்லாம் இருந்தா தான் நீங்க பூமிக்கே வர முடியுங்கிற மாதிரி நிலைமை இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு இடத்துல இவங்க எடுத்துக்கிட்ட அந்த முதல் கட்ட முயற்சியான 20 வருஷத்துக்குள்ள நம்ம ஜூபிட்டர் பக்கத்துலயாவது போய் சேரணும், ஜூபிட்டரை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிளான்ல இவங்க வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதைய. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா விஎஃப்எக்ஸ். இந்த படத்துல கிட்டத்தட்ட 90-95% வெறும் விஎஃப்எக்ஸ் தான். விஎஃப்எக்ஸ் விளையாடி இருக்காங்க. அப்படி ஒரு விஎஃப்எக்ஸ். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் எதுலலாம் விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க, இப்ப எதுதாங்க நார்மலா எதாவது பண்ணாங்களா இல்லையா, இல்ல எல்லாமே விஎஃப்எக்ஸ் தானா அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு அவுட் அண்ட் அவுட் விஎஃப்எக்ஸ்ல விளையாண்டுருக்காங்க படம். ஒரு விஷயம், ஒரே ஒரு ஷாட் நான் சொல்றேன். ஹீரோ ஒரு ட்ரக்கை ஓட்டிட்டு வருவாரு, ஒரு பனிமலை மாதிரி இருக்க ஒரு பிரதேசம், அந்த மாதிரி இருக்க ஒரு ரோட்ல. இப்ப நமக்கு கேமராவை முன்னாடி காமிக்கிற ஷாட்டு ஹீரோவுடைய ட்ரக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கும். அங்க இருந்து கேமராவை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி தூக்குவாங்க. அவர் எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்னு முதல்ல அந்த ரோட்டை காமிப்பாங்க. ஒரு ரோட்ல அந்த ட்ரக் போயிட்டு இருக்கும். அப்படியே இன்னும் ஜூம் அவுட் பண்ணி மேல தூக்குவாங்க. ஒரு சின்ன மலை இருக்கும், அந்த மலை பக்கத்துல அந்த ரோடு போயிட்டு இருக்கும். இன்னும் ஜூம் அவுட் பண்ணி தூக்குவாங்க. ஒரு பெரிய மலை இருக்கும், அதுக்கு பக்கத்துல அந்த சின்ன மலை இருக்கும். இப்படியே ஜூம் அவுட் பண்ணி எங்க வரைக்கும் போவாங்கிறீங்க, பூமியெல்லாம் தாண்டி வெளியே வந்து மேல இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கும் அந்த ஷாட்டு. அப்படி ஒரு அற்புதமான ஷாட்டு. இதெல்லாம் இவ்வளவு விஷயங்களை தாண்டி அந்த அந்த ஒரு ஷாட் மேல வரும் பாருங்க. இதுல அவங்க எவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ல ஒரு ஃப்ரேம் மறைஞ்சு போயிடும். டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து மேல வந்துடும் கேமரா. ஆனா அதுக்குள்ள அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு சீனு, ஒரு நொடி பொழுதுல நம்மளை தாண்டி போற அந்த ஒரு ஷாட்டுக்காக அவங்க எவ்வளவு நாள் தூங்காம உழைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்க படம் பார்க்கும் போது தெரியும். அப்படி ஒரு நேர்த்தியான விஎஃப்எக்ஸ் வேலைப்பாடு. ரெண்டாவது விஷயம், இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. உண்மையா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் டிராவல் மாதிரி இருக்க படத்துக்கெல்லாம் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு அற்புதமாக செமையா பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபி. அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லலாம். மூணாவது, இந்த படத்துடைய அற்புதமான ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு. ஏன்னா இவங்க அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் உலகமே இப்ப நடக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்களே, அங்க முக்காவாசி எல்லாமே செட்டு தான். கம்ப்ளீட்டாக சூப்பரா போட்டிருக்காங்க. அந்த செட்டெல்லாம் பல இடத்துல இவங்க செட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப ரியலாகவே இருக்கு அந்த இடம் பாக்குறதுக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் சீனால அதிக வசூல் பண்ண படங்கள்ல இந்த படம் 2வது இடத்துல இருக்கான் இன்னைக்கு டேட்டுக்கு. அதே மாதிரியே உலக அளவுல எடுக்கப்பட்ட அதிக வசூல் பண்ண சயின்ஸ் பிக்ஷன் படங்கள்லயுமே டாப் 20 பிலிம்ஸ்ல இந்த படமும் ஒரு படமாக இருக்கான். இது இன்னைக்கு வசூல் படி. இதையெல்லாம் தாண்டி கிறிஸ்டோபர் நலனுடைய இன்டர்ஸ்டெல்லர் மொத்தமாக $677 மில்லியன் வசூல் செஞ்சுதான். இந்த படம் 1.5 மாசத்திலேயே இன்னைக்கு டேட் வரைக்கவே $697 மில்லியன் வசூல் செஞ்சிருக்கு. இன்னமும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்கான். இது மொத்தமா முடிஞ்சா தான் எவ்வளவு பெரிய வசூல் வேட்டை நடத்துதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த ஸ்பேஸ் டிராவல் மாதிரி சயின்ஸ் பிக்ஷன் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். அடல்ட் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தாராளமாக நீங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான படம் இது. இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்காகவே இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.
அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.